வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அதாவது பார்வை குறைபாடு, கை கால் இல்லாத குறைபாடு, வாய் பேச முடியாமை, இப்படியெல்லாம் குறைபாடு என்று குறைபாடு என்பதிலேயே எனக்கு மாற்று கருத்து உண்டு. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் நம் உடலில் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது இயற்கை செய்த அச்சிப்பிழை என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு திருநங்கை அப்படித்தான் பேசினார்கள். எங்களுடைய படைப்பு இயற்கை செய்த அச்சிப்பிழை என்று குறிப்பிட்டார்கள். உண்மையிலே ரொம்ப அழகாகவும் இருந்தது, ஆழமான ஒரு கருத்தாகவும் இருந்தது, மனதை ரொம்ப வலிக்க செய்தது. அப்படி நம் வாழ்க்கையில் நாம் நினைத்து பாருங்கள், பார்வை இல்லை என்று இந்த உலகத்தில் பார்வை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இரு கால்களும் இல்லாதவர்களை நினைத்து பாருங்கள். தனக்கு ஒரு ஆபத்து வருகிற போது கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வாய் பேச முடியாதவர்கள் எங்கேனும் போனால் அவர் பெரும்பாலான பேர்களுக்கு காது கொஞ்சம் கேட்காது. அந்த சூழலில் உலகத்தில் ஏதோ ஒரு இரைச்சல் வருகிறது, ஒரு சண்டை அல்லது ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறத உணர முடியாது, பார்வையால் உணர்ந்தால் மட்டுமே. இது எவ்வளோ பெரிய வருத்தம் இல்லையா? இயற்கையின் முரண்பாடு தான். இயற்கை ஏன் இப்படி வைத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியெல்லாம் எனக்குள் உண்டு. இயற்கையின் மீது கோபமும் கூட உண்டு. என்றாலும் வேறு வழி இல்லை, அதில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். வாழ்வதற்குத்தான். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அது உண்மைதான். உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னா அவர்களை ஏளனமாக எண்ணுவதாக பொருள் அல்ல. அந்த இப்படியும் இருக்காங்க, நமக்கு கிடைத்ததை வைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது தான். நீங்கள் அதான கை கால் இல்லாதவர்கள், 2 கைகள் இல்லாதவர்கள் தன் குழந்தையை கூட அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அந்த ஏக்கம் எவ்வளவு என்ன சொல்கிறது, கொடுமையானது. நினைத்து பாருங்கள். கால் இல்லாதவர்கள், நான் ஒரு கதை எழுதினேன் ஒரு 2, 3, 4 ஆண்டுகளுக்கு முன்னே கால் இல்லாதவர்களை வைத்து. அந்த கதையை இன்னும் முடிக்க முடியவில்லை. காரணம், தொடங்கின உடனே நான் கண்ணீர் விட்டு விட்டேன். ஆனால் அதை எனக்கு எழுத முடியவில்லை இன்றளவும். ஆனால் முடித்து விடுவேன் விரைவில். அதுக்காக ஏன் நினைக்கிறேன்னா, ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து நாம் வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பாடல், பக்தி பாடல் இப்படி பாடுவார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். அந்த வரி வரும், எனக்கு ரொம்ப பிடித்த அந்த பாடலை கேட்டு கண் கலங்கியிருக்கிறேன். என்ன பாட்டு தெரியுங்களா? அதாவது, காலணிகள் இல்லை என்று நான் அழுதே, இரு கால்களும் இல்லாதவரை காணும் வரை, கைவளைகள் இல்லை என்று நான் அழுதேன், இரு கைகளும் இல்லாதவரை காணும் வரை. இப்படி அந்த பாடல் போகும். எனக்கு பாடத் தெரியாது, சும்மா அப்படி பாடி காட்டுறேன். அதில், மணக்கும் முல்லை காகிதப்பூ நீரத்துக்கு ஏங்கும், காகித மலர்கள் எல்லாம் மல்லிகையின் மணத்துக்கு ஏங்கும். இப்படி ஒவ்வொன்றை வைத்தும் ஒவ்வொன்றும் ஏங்கி தவிக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மல்லிகைப்பூ இருக்கிறதுனா, முல்லை, மல்லிகை இதெல்லாம் பெண்களுக்கு பிடித்தது. நமக்கும் அந்த வாசனையை நுகர்கிற போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். காகிதப்பூ கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு வாசனை இல்லை, அவ்வளவுதான். அது நிறம், அது ஒரு மாதிரி நிறத்துக்காக இயங்குகிறது. இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் நாம் இப்படி மோசமாக இருக்காங்களே அவங்கள, ஆனால் நமக்கு குறை இருக்குன்னு பெருசாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மால் என்ன செய்ய முடியும்? குறைபாடு, நமக்கான உடல் பாதிப்பு இருக்குன்னா அந்த உடல் பாதிப்பிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். ஹெலன் கெல்லர் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அவர்கள் உடல் பாதிப்பு இருந்தாலும் உலக அளவில் அவர் புகழ் பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இப்படி நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் முன்மாதிரியாக வைத்தனர். தாமஸ் ஆல்வா எடிசனை எண்ணி பாருங்கள். அவர் காது கேட்காமல் ஆகிட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அடித்ததில், அதற்கு பிறகு அவர் எவ்வளவு சிறப்பான கண்டுபிடிப்புகளை, உலகத்தில் அதிகமான கண்டுபிடிப்பை அவர் தான் கண்டுபிடித்தார். அவங்களுடைய டீச்சர், இவன் படிப்பதற்கு தகுதி இல்லை, அந்த ஏதோ ஒரு லாய்க்கில் என்ற மாதிரி சொல்லிவிட்டார்கள் வேறு. அதனால் அவங்க அம்மா அதை வேறு வகையாக திசை திருப்பி அந்த குழந்தையை வேறு மாதிரி வளர்த்தார்கள். இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதனால் நமக்கு குறை இருக்கிறது, நமக்கு நம்மால் என்ன முடியும், அந்த தாழ்வு மன பள்ளத்தாக்கில் விழுந்து விடாதீர்கள். அது வாழ்க்கையில் என்றைக்குமே எதையும் செய்துவிட முடியாது. ஒரு தன்னம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். நமக்கு 3 கைகள் உண்டு. 2 கைகள் இயற்கை கொடுத்தது. ஆனால் 3வது கை தன்னம்பிக்கை. ஆனால் இந்த 3வது கை ஒன்று இருந்தால் போதும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். சாதனை நமக்கு அருகில் தான் இருக்கிறது, கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுவோம். நமக்கு குறை இருக்கிறது என்று அதிலேயே போய்விட வேண்டாம். நிச்சயமாக
வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி பயணிக்கப்பட வேண்டும், நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், மற்றவர்களுக்கு நம்மால் உதவ முடியும், அந்த உதவும் மனசு அதோடு இருந்து நாம் நம்பிக்கையோடு வளர்கிற போது வாழ்கிற போது மிக சிறப்பான இடத்தை நாம் பெற்றுவிட முடியும்.